இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஸோ தேவ ஆராதனைன்றது அப்படியே முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு அப்படியே உட்காந்து எந்திரிச்சு நாம் செய்கிற ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஆராதனை என்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே அதில் நம்ம ஈடுபாடு கொள்ளணும், களி கூர்ந்து மகிழணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், பாடல் வரிகளை உணர்ந்து பாடணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது தியான சிந்தையோடு அதை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு ஏற்றுக்கொண்டு நம்ம செய்யணும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவருடைய நாள். முழு உலகத்திலும் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை குறித்து ஆலோசிக்கிற நாள். அது திருச்சபையின் சரித்திரத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாளாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே இந்த நாளின் தியானமும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இப்படி முடிந்தவர்கள் எழும்பி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பாரங்களோடு, என்னென்ன கவலைகளோடு, சோர்வோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், இதுவரை என்னை அதிசயமாய் நடத்தினவர் இனியும் என்னை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நாமம் அதிசயமானவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அப்படியே கரங்களை உயர்த்தி எங்களோட கூட சேர்ந்து பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
ஆராதனைக்கு பாத்திரர். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய செயல்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுகிறோம் ராஜா. அநேக நேரம் நான் பசுமையான புல்வெளியில் நடந்ததை காட்டிலும் அக்னியில் நடந்தது தான் அதிகம். ஆனாலும் அக்கினியின் ஜுவாலையின் வாசனை கூட என் மேலே படாதபடி என்னை அதிசயமாய் காத்து வந்தவர். எத்தனையோ வருஷம் வனாந்திரத்தில் தான் நான் இருந்தேன். ஆனாலும் என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் ஒன்றும் பழையதாய் போகாமல் பாதுகாத்தவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பெயர் சொல்லி அழைக்கிறவர். துதிங்க துதிங்க, துதியின் சத்தம் எழும்பட்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கூப்பிடுவீங்களா? அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த வேளையிலே ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்களை ஒரு விசை பலப்படுத்துவீராக ராஜா. என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா பயங்களும், எல்லா திகில்களும், என் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற பெருங்காற்று, இதோ நான் மரித்து போவேனோ என்று என்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பேரலைகள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அமைதலாவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீ, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீ. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை உள்ளத்தின் ஆழத்தில் முடிப்பீரே, இறுதி வரை மீண்டும் ஒரு விசை துவங்கியதை. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க உள்ளத்தினால் திருந்து. உம் கரங்கள் என் ஆதாரம். இன்னொரு விஷயம் சொல்வீங்களா? அறிக்கை செய்யுங்க. உம் கரங்கள் என் ஆதாரமே. அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கும். இந்த காலை வேளையில சூழ்நிலைகள், போராட்டங்கள் நிமித்தம் இனி இந்த காரியம் எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சுன்னு சோர்ந்து நிக்கிறீங்களா? என் வாழ்க்கையை குறித்து பெரிய தரிசனம்லாம் கொடுத்தீங்களப்பா, எதிர்பார்ப்பும் தந்தீங்களே, ஆனா இப்ப வெறும் குழியும் சிறைச்சாலை மட்டும்தானே எனக்கு இருக்கு அப்படின்னு உள்ளத்துல கலங்கி நிக்கிறீங்களா? இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். உன்னில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அதிசயமாய் உன்னை நடத்துவார். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன்
முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என் சார்பில் இருக்க எனக்கு எதிராக யார் இருக்கக்கூடும்? என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆரோனின் கோலை துளிர்க்க செய்தவர், உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவர், துவண்டு போயிருக்கும் என் வாழ்க்கையையும் அதிசயம் செய்வார். கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன், உமக்கு ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த காலை நேரத்திலே துதியின் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கருத்துள்ள பாடல்கள் கருத்தாய் பாடினோம், ஆவியிலே பாடினோம். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையும் நாம் ஆவியிலே களிகூர்ந்து வாசித்து அதை கவனித்து தேவனுடைய வார்த்தையும் நாம் கேட்போம். மீண்டும் ஒரு முறை எழும்பி 92வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 92. சகோதரி பெசிலிகா இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு முன்பாக அழைக்கிறேன். சங்கீதம் 92. எழுந்து நின்று வாசிப்போம். சங்கீதம் 92 ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சன்னிதானத்திலே பிரீதியாய் இருப்பதாக காணப்படுவதாக. நம்மை உருவாக்குகிற தேவனுடைய வார்த்தை. சபைக்கு எதுக்கு வரோம் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய வரும், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க வருகிறோம், ஐக்கியம் கொள்ள வருகிறோம். சபையினுடைய நோக்கம் இதுதான். இன்றைக்கு முழு உலகத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய நாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்குள் திருச்சபைக்கென்று அருளப்பட்ட நாள். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில தெளிவான கருத்துக்களுக்குள் நாம் கடந்து வந்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைத்தேன். பரிசுத்த ஆவியானவரை இன்னும் நிறைய பேர் சரியான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை, வேதத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளவில்லை. நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு, எனக்குள்ள விசுவாசிகளுக்கு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்ற சந்தேகமே சில நேரத்தில் வரும். எனக்குள்ளே இருக்கிறாரா, உண்மையாக இருக்கிறாரா, அவங்களுக்குள்ளெல்லாம் இருக்க மாதிரி தெரியுது, எனக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி பல வித்தியாசமான கருத்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிறது. அதனால் திருச்சபைகளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இவங்க அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க இவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சின்ன பையனாக இருந்தபோது ஒரு பெண்டெகாஸ்தே போதகரோடு நான் கூட போய்கொண்டிருக்கும்போது முன்னால் சேசை பாஸ்டர் வரார், அங்கி போட்டுட்டு வரார். இந்த பெண்டெகாஸ்டல் பாஸ்டர் அந்த சேசை பாஸ்டர் பார்த்த உடனே என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? தம்பி, கண்ணை கீழே வச்சுக்கோ, கண்ணை கீழே வச்சுக்கோ, அவரை பார்க்காதன்னு கொடையில் போய் மறைச்சிக்கிட்டார். அவர் போன பிறகு திரும்பி பார்க்குறார். சபை இன்றைக்கு உபதேசங்களினாலே பிரிந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு அப்படி இல்லை. காலம் மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில், நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில் அந்த ஆராதனை, சிஎஸ்ஐ ஆராதனை முடிந்த பிறகு அந்த போதகருடைய மனைவி முன்னால் வந்து நின்று தீர்க்க தரிசனம் சொல்லி, அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறார்கள். எங்கே? சிஎஸ்ஐ சபையில். இது இன்றைக்கு சென்னையில் நடக்கிறது. நான் சொல்கிறது உண்மை. எந்த சபை, எந்த பாஸ்டர் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சிஎஸ்ஐ திருச்சபையிலே அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற அனுபவம் இன்றைக்கு இருக்கிறது. இதே திருவான்மியூர், அடையார், பெசன் நகர் பகுதிகளில் மொத்தம் 86 திருச்சபைகள் இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு தடவை அத்தனை திருச்சபையில் இருக்கிற போதகர்களும் ஒன்றாய் கூடுகிறார்கள். பேப்டிஸ்ட் இருக்குது, திருச்சபை சிஎஸ்ஐ இருக்குது, அட்வென்ட் திருச்சபை இருக்கிறது, என்எல்ஏஜி இருக்கிறது, ஏஜி சபை இருக்கிறது. எல்லா பாஸ்டர்ஸும் ஒன்றாய் வந்து ஒன்றா இன்றைக்கி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி, நமக்குள்ளே எந்த பிரிவினையும் கிடையாது. சில உபதேசங்கள் உங்களுக்கு இருக்க, ஓகே ரைட் வச்சுக்கோங்க, சில உபதேசங்களை உங்களுக்கு இருக்க வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவிக்குள் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபைகளை முழு உலகத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் பிரிந்திருக்கக்கூடாது. அன்றைக்கு மிஷனரிஸ் வெளிநாட்டிலேருந்து, மேற்கத்திய நாட்கள்லேருந்து வந்தபோது அவங்க செஞ்ச ஒரு பெரிய நிறைய ஊழியங்கள் செஞ்சாங்க, நிறைய தியாகமாக வாழ்ந்தாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அவர்கள் இந்த தேசத்துக்கு செய்த தியாகங்களும் ஊழியங்களும், இந்த தேசத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, அவங்க வரும்போதே இந்த சபை பிரிவினைகளோடு வந்துட்டாங்க. நான் பேப்டிஸ்ட்டு, நீ வந்து ப்ராட்டஸ்டண்ட்டு, நீ வந்து மெத்தடிஸ்ட்டு, நீ வந்து பிரெஸ்பிட்டேரியன், நீ லுத்தரன், நீ நீ ஆங்கிலிக்கன், இப்படி வந்துட்டாங்க. அந்த சபை பிரிவினைகள் வந்ததுனால என்னாச்சுன்னா, நாமுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் பிரிவுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அந்த அனுக்கிரகம் எல்லாருக்கும் அருளப்படுகிறது. ஸோ இன்றைக்கி சில காரியங்களை தெளிவாக பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பார்க்க போகிறோம். சொந்தமாக நான் பேச போகிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பற்றி நடக்கும்போது, நினைக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? சில மனுஷர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னா, 6 கண் பார்வையற்றவர்கள் ஒரு யானையை பார்க்க போனார்களாம். அந்த யானையை பார்த்துட்டு திருப்பி வரும்போது ஒருத்தரும் இப்படி பேசிக்கிட்டாங்க, அந்த அவங்களுக்குள்ளே இப்படி பேசிக்கிட்டாங்க. அந்த தந்தம் இருக்கு இல்லையா, அந்த துதிக்கை இருக்கு இல்லையா, அதை பிடிச்சு பார்த்தவன் சொல்கிறான், என்னங்க யானைன்னு சொன்னாங்க, அது வந்து ஒரு
தந்தத்தை போல் இருக்குதே, அது வந்து ஒரு ஒரு குழாயை போல் இருக்குது. காலை பிடிச்சி பார்த்தவன் சொல்கிறான், குழாய் மாதிரியெல்லாம் இல்லைப்பா, அது எப்படி இருக்குது, அது வந்து ஒரு தூணை போல இருக்குது. வைத்த தடவை பார்த்தவன் சொல்கிறான், அது ஒரு பெரிய முரத்தை போல இருக்குன்றான். அந்த துதிக்கையை பிடிச்சி பார்த்தவன் சொல்கிறான், என்னங்க அவ்வளோ கூராக இருந்தது, அது அவ்வளோ திக்காக இருந்தது, இதுதான் யானையாங்கிறான். கடைசியில் இந்த வாழை பிடிச்சி பார்த்தான் பாருங்கள், அவன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, அது ஒரு கயிறு மாதிரி இருந்ததுன்னா. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் பற்றி அப்படி தான் அனுபவ குறைவாய் இருக்கிறவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார், என்ன, எதற்காக கொடுக்கப்பட்டார், அது நிறைய பேருக்கு அது இன்னுமே சரியாக புரியலை. அதனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ரொம்ப தெளிவாய் சில காரியங்களை நான் சுருக்கமாய் நான் பேச போகிறேன். அதை தயவுசெய்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எங்கே பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். சத்தமாக வைராக்கியமாக எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருள் இருந்தது. ஆனாலும் ஆவியானவர் அந்த தண்ணீர், முழு உலகத்திலும் தண்ணீர் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நிலம் பிரியுது, தண்ணீர் பிரியுது, சரிங்களா? அந்த முழு உலகத்துக்கு மேலாக, அந்த தண்ணீருக்கு மேலாக தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இதில் என்ன புரிந்துக்கிறோம்? ஒழுங்கின்மை இருக்கலாம், வெறுமை இருக்கலாம், இருள் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல எல்லாமே சரியாக நடக்கும், சரியாக உருவாகிவிடும். ஆமீன். சரி. ஸோ தேவ ஆவியானவர் இங்கே முதலாவது அவர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து சில காரியங்களை நிறைவேற்றி விட்டு அவர் சென்றிருக்கிறார், சரிங்களா? அப்பப்போ ஒரு விசிட்டர் மாதிரி வருவார், சில காரியங்களை செய்வார், அவர் கடந்து போவார். பரிசுத்த ஆவியானவர் பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார், எதற்காக பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியம் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் கொடுத்ததற்கான காரணம் பழைய ஏற்பாட்டிலேயே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்திற்கு வாருங்கள். இது நம்ம நடுவில் பார்த்துருக்கோம் இந்த வசனத்தை, அதனால் ரொம்ப விளக்கமாக நான் சொல்ல போகிறதில்ல. தேவனுடைய ஆவியானவர் எதற்காக என் மேல் இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இப்போ இன்னொன்று கவனிச்சுக்கோங்க. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் இருக்கிறது ஒரு அனுபவம், அபிஷேகம் தலையிலிருந்து கால் வரைக்கும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த 3 அனுபவங்களும் முக்கியமான அனுபவம். The Holy Spirit with me, the Holy Spirit upon me, the Holy Spirit within me. என்னோடு, என் மேல், எனக்குள். சொல்லுங்க, என்னோடு, என் மேல், எனக்குள். இந்த 3 விதமான அனுபவங்களும் இருக்கிறது. அதை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அபிஷேகம். ஏன் அபிஷேகம்? எதற்காக அபிஷேகம்? ஏதோ பெருமைப்பட்டுக்கிறதுக்கா, நான் அந்நிய பாஷை பேசுகிறேங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறதற்கா, அல்லது நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் என்று என்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கா? இல்லவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேர்ந்து வாசிங்க, வைராக்கியம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தான் அந்த அபிஷேகம் முதலாவது குறிப்பு. 2வது, இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற வேண்டும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூற வேண்டும். யாரெல்லாம் துக்கமாக, வேதனையாக, துன்பத்தோடு இருக்காங்களோ, வாழ்க்கையில் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போய் உட்காந்து பாருங்கள். நம்ம சென்னை பட்டணத்தில் எந்த பீச்லையாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் போய் உட்காந்து பாருங்கள். அந்த கடலை விரக்தியோடு பார்த்து கொண்டு மனசில் வேதனை, துன்பம், பாரம், கஷ்டம் நிறைந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்க கூட போய் நீங்கள் உட்காந்து பேசினா தெரியும், அப்படியே மனசை கொட்டுவாங்க. நிறைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள். இனிமேல் சொல்கிற ஒரு வாலிப பையன் சொன்னான், சார் என்ன அந்த கடல் வாழ்ந்தது சார், அவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில், அதை கடலை பார்க்கும்போது வா 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 வந்துரு, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அந்த கடல் கூப்பிடுதான்.
நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, கட்டளை இருக்காங்க. வலது காலை முன்னால் வைக்கணுமா, இடது காலை முன்னால் வைக்கணுமா, கையில் கட்டியிருக்காங்க பாருங்கள், எத்தனை கட்டுகளை கட்டியிருக்காங்க. 10 கட்டு கட்டிருந்தா அவ்வளவும் கட்டுகளை தான் இருக்காங்க. பயம், திகில், கலக்கத்தில் இருக்கிறாங்க வாழ்க்கையில். அருமையான தெய்வஜனமே, அபிஷேகிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களை நோக்கி போய், நான் பீச்சில் போய் உட்காந்து ஊழியம் செய்வேன், மணலில் போய் உட்காந்துருவேன், பார்ப்பேன், சுற்றி பார்ப்பேன், யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா, தனியாக யாராவது உட்காந்து இப்படியே இருக்காங்களா, மனசை பார்த்தாலே தெரிஞ்சிடும், உட்காந்துருக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க கடலையும் பார்க்கல, அவங்க போகிறவங்களையும் பார்க்கல, மனசில் பாரம். போய் பக்கத்தில் போய் உட்காருவேன். உட்காந்து அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணலாமா, ஜெபம் பண்ணலாமா, ஏதாவது குறிப்பு இருக்கா, ப்ரேயர் பண்ணட்டுமா? அவ்வளோதாங்க. அடுத்த நிமிஷம் கொட்டிடுவாங்க எல்லாத்தையும். இன்றைக்கி வரைக்கும் ஒரு மனிதன் கூட, ஒரு மனுஷி கூட ஜெபம் பண்ணாதீங்க, வேண்டாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணுங்க, என்ன தேவை இருக்குது, கொட்டுவாங்க. அப்படியே பார்த்தா அவ்வளோ பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், உறவில் பிரச்சனை, போராட்டம். அருமையான தெய்வமே, எதற்காக அபிஷேகம்? இப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்கும்போது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. பணம் கொடுக்க வேணாம், காசு கொடுக்க வேணாம், எந்த உதவி கொடுக்க வேணாம், ஒரு ஆறுதலான வார்த்தை. உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உன் பாரத்தை நீக்கி போடுவார், ஆண்டவர் உனக்கு ஆறுதல் செய்வார், நீ ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஏசப்பா உதவி செய்வார் கண்டிப்பாக. ஒரு வார்த்தைங்க, ₹1 செலவு பண்ண வேண்டாம். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இதெல்லாம். அடுத்து என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தேவன் தம்முடைய நீதியை சரிக்கட்டும் நாளை கூறும். எப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு பரிகாரம் சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டாயிற்று, ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். நாளைக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. நியாய தீர்ப்பில் போய் நம்ம எல்லாம் நிற்கணும். நிறைய பேருக்கு தெரியாது நியாய தீர்ப்பில் போய் நம்ம நிற்கணும்னு. விசுவாசிகளுக்கு தெரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. சொல்லணும், நாளைக்கு போய் அங்கே நிற்கணுங்க. மரணத்துக்கு பிறகு ஒன்று பரலோகம் இல்லைனா நரகம். இது ரெண்டுக்கு நடுவில் வேறு எதுவும் இல்லை. தீர்மானம் பண்ணணும்னு இந்த உலக வாழ்க்கையிலே தீர்மானம் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், சொல்லணும். அதற்கு தான் அபிஷேகம். கர்த்தருடைய நாளை கூறணும். திரும்பி சொல்கிறாரு, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போது ஒரு கிறிஸ்தவன் நான் விசுவாசின்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்தை போட்டு உள்ளே உட்காந்து தன்னலமாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. எந்த ஒரு விசுவாசியுமே ஒரு வட்டத்தை போட்டு நான், என் வாழ்க்கை, என் வருமானம், என் குடும்பம், என் சந்தோஷம்னு வாழ முடியாதுங்க. அப்படி வாழ்கிறவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்ம மீது ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நம்ம வெளியில் போய் ஊழியம் செய்யணும். 4 பேருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கணும். 4 பேருக்கு நம்ம ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு திருச்சபை என்றால் அந்த திருச்சபை சபையில் இருக்க மக்களுக்கு மட்டும் ஊழியம் செய்ய முடியாது. வெளியில் தேவை இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்யணும். எத்தனையோ பேர் இருக்காங்க வெளியில், அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். அதற்காக தான் சபை, அதற்காக தான் ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஒரு வெறும் திருச்சபை மட்டுமல்ல, இது ஒரு தெருச்சபை. தெருவுக்கு போகணும் அந்த சபை. அந்த சபை தெருவுக்கு போகலைன்னா அது நல்ல ஒரு சபையாக இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஓகே, இப்போது அபிஷேகம் என்றால் என்ன பார்த்துட்டோம், என்ன காரணம்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட காலகட்டத்திற்கு கொஞ்சம் வாங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் ஆழமாக நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 1வது அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறார், சீஷரை பார்த்து சொல்கிறார், அவர் மரித்து எடுக்கப்பட்டு விட்டார். போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, 5வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரை, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாருனாக்கா, 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள்னு சொல்லலை, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஞானஸ்நானம்னு என்ன? தலையிலிருந்து உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீரிலே முழுங்கி எழும்புறது தான் ஞானஸ்நானம். அப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அப்படி தான். அபிஷேகம்ன்றது தான், தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆரோனுடைய தலையிலே அது ஊற்றப்பட்டு அது தாடியிலே வடிந்து அங்கியிலே வடந்து காலையை நனைக்கிறது, அதுதான் அபிஷேகம்.
அப்போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், தெளிவாக சொல்லிட்டார். ஓகே, அடுத்தது 8வது வசனத்துக்கு வாங்க. பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்தாவி வந்த உடனே நீங்கள் மேலேயும் கீழையும் குதிப்பீங்க. பரிசுத்தாவியான வந்த உடனே அந்நிய பாஷை பேசுவீங்க. பரிசுத்தாவியான வந்த உடனே தீர்க்க தரிசனம் பேசுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பரிசுத்தாவியானவருடைய வரம் இருக்கா? அந்நிய பாஷை வரம் இருக்கானா? இருக்குது. ஆமாம் இருக்குது. அது யார் கொடுக்குறது? அது பரிசுத்தாவியானவர் தான் கொடுக்குறாரு, மறுக்க முடியாது. தீர்க்க தரிசனம் வரம் இருக்கா? இருக்குது. புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் இருக்கா? இருக்குது. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள், மறுக்க முடியாது. ஆனால் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டது வெறும் அதுக்கு மட்டும் இல்லை. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்கள். சாட்சி வாழ்க்கை வாழணும். நீங்கள் சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தால் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏங்க இந்த இந்திய தேசத்தில் இன்னும் நம்ம பிரசங்கம் சுவிசேஷத்தை தெருவில் நின்று இயேசு ரட்சிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு விடுதலை தருகிறார், பாவ மன்னிப்பு கொடுக்குறான்னு கத்தி கத்தி பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு இந்த தேசத்தில். எதனால சொல்லுங்க பார்ப்போம்? கிறிஸ்தவ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலை. அதனால தான் சாட்சியுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா கத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை பார்த்த உடனே ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு ஒரு கொலை நடக்குது, ஒரு 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 வெட்டு நடக்குது, ஒரு ஒரு அபகரிப்பு நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது, ஒரு அதில் பேர் போடுறாங்க. ஒரு 4 பேர் போட்டால் அதில் 2 கிறிஸ்டின் பேர் இருக்கு. எப்படி இந்த தேசம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்? சொல்லுங்க பார்ப்போம். எல்லா கிறிஸ்தவர்களும் வட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படி இந்த தேசம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்? எல்லா கிறிஸ்தவரும் என்ன ஆசீர்வதி ஆண்டவரை, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதியும், என்னுடைய செழிப்புக்கு தாங்க, எனக்கு வீடை தாங்க, எனக்கு நிலத்தை தாங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி தேசம் ரட்சிக்கப்படும்? நான் என்னுடைய வீடு போதுங்க, நான் பாட்டு ஆண்டவருக்குள்ளே இருப்பேங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேங்க அப்படின்னா எப்படி தேசம் ரட்சிக்கப்படும்? நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்க, அவ்வளோதான். அவங்கள காப்பாற்றுறது யாரு? பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்தால் வெளியில் சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷர்களாக மாறணும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகினீர்கள். ஆமென். இன்னுமே வட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தா நம்ம காப்பாற்றி நம்ம போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆத்தும ஆதாயம் செஞ்சிங்களா? ஐயோ என்னங்க செஞ்சோம், நம்மளை காப்பாற்றுறதே பெருசாக இருந்துச்சுங்க. கிரீடத்தில் எத்தனை முத்துக்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. இருபதாவது வசனம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 2வது அதிகாரம் 1வது வசனம். நல்ல சத்தமாக வைராக்கியமாக வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 120 பேர் மாடியில் காத்திருக்கிறாங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, காத்திருக்காங்க. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள்னு அர்த்தம். பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் 50வது நாள். ஏன்னா ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 50வது நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அது வரைக்கும் அவங்க மேல் வீட்டாரையில் காத்திருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற நாளில் என்ன நடக்குது? வானத்தில் ஒரு சத்தம், நல்லா கேளுங்க, சத்தம். அடுத்தது காற்றடிக்கிறது போற ஒரு முழக்கம். அந்த முழக்கத்தை அவங்க உணர்கிறார்கள். அப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொருவர் மேலும் அமர்கிறது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, 4வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், பாஷைகள், மொழிகள் பேச ஆரம்பித்தாங்க. அது பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற காலம். அதனால முழு உலகத்திலும் இருக்கிற யூதர்கள், சிறை போன யூதர்கள் அங்கே போயிருக்கிறாங்க பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சென்னையிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு யூதன் அங்கே போயிருக்கான். இங்கே பிழைக்க வந்தவன் அங்கே போயிருக்கான் பஸ்கா பண்டிகை. ஆந்திராவிலேருந்து ஒருத்தன் போயிருக்கான், கர்நாடகாவிலேருந்து ஒருத்தன் போயிருக்கான், கேரளாலேருந்து ஒருத்தன் போயிருக்கான், ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தன் போயிருக்கான், பீகார்லேருந்து ஒருத்தன் போயிருக்கான். இப்போ இவனுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும்? தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு தமிழ் தெரியும்,
நார்த் இந்தியாவில் இருக்கவனுக்கு ஹிந்தி தெரியும். அவன் அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்க பயபக்தியோடு அங்கே போயிருக்கான் ஜெருசலேமுக்கு. அது யூதர்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் இவர்கள் பாஷைகளிலே பேச ஆரம்பிக்கிறாங்க. வெறும் இந்தியா மாத்திரம் இல்லை, எல்லா தேசத்துலேருந்து யூதர்கள் போகிறாங்க, செதறி இருக்கிற யூதர்கள் அங்கே போகிறாங்க. அப்போ இவர்கள் 120 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் தமிழில் பேசுகிறான். உடனே இந்த யூதனுக்கு இங்கேருந்து போனவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவன் ஒரு யூதன், இவன் தமிழ்நாட்டே பார்த்தது கிடையாது, இவன் தமிழில் பேசுகிறானே, அவன் பேசுகிறது எனக்கு புரியுதே, தேவன் பேசுகிறாரே. மொழிகளிலே பேசினார்கள். அது அங்கே வரிசையாக இருக்குது, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா யார் இருந்தால் வாங்க. அப்படி இருக்க இவர்கள் பேசுகிறவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்கள் நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளில் பேச கேட்கிறோமே, இது எப்படி பார்த்தர் மேதர் எல்லாமே வரிசையாக அந்த லிஸ்ட்டே இருக்குது. அப்போது அத்தனை லாங்குவேஜ் பேசினாங்க, மொழிகளிலே பேசினாங்க. ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லலை, அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசலை, மொழிகளிலே பேசினார்கள். அது புரிந்தது. சரிங்களா? ஓகே. அப்போ தான் பேதுரு என்ன சொல்கிறாரு, எழுந்து நின்று தெளிவாய் சொல்லுகிறார், நாங்கள் கடைசி நாளில் 17வது வசனம், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாருங்களா, அதுதாங்க இது. குமாரர்கள் குமாரத்திகள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பாங்க. அதனுடைய ஒரு பகுதி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் அந்த நேரத்தில் அவன் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார். அப்புறம் 39வது வசனத்துக்கு வாருங்க. பேதுரு சொல்கிறார் 38-39, அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர வரைக்கும் தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் உண்டாயிருக்கு. ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வரங்கள்னு சொல்லலை, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வரங்கள் இருக்குது, வேற இருக்குது, கலாத்தியரில் இருக்குது, 22வது அதிகாரத்தில் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் வரங்கள் இருக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவியே வரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் அந்த மற்ற வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் கலாத்தியர் 6:22 சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தாவினுடைய கனியின் தன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். 1:12 வரங்கள், கலாத்தியர் 6:22 பரிசுத்தாவின் கனிகள் கிடையாது, வரங்கள். ஓகே, கனியின் தன்மைகள் அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்போது ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவமாய் இருக்கிறது. சரி, இப்போ அதை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு வாருங்கள் தயவு செய்து. இப்போ முதலாவது வரங்களை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். ஓகே, ரைட். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, 12:1 சொல்கிறாரு, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ளணும். சரி, இந்த தேவ ஆவியானவரால் என்னென்ன நடக்குது? வரங்களிலே வித்தியாசம் உண்டு. 4லேருந்து சேர்ந்து வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அருளப்பட்டிருக்கிறது. இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஊழியங்கள் வித்தியாசம் இருக்கும், அதை நம்ம கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. இந்த ஊழியத்தை விட இந்த ஊழியம் பெருசு, அந்த ஊழியத்தை விட இந்த ஊழியம் பெருசு, கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக. பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லாரும் ஆண்டோடைய நாமத்தில் தான் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தான் ஊழியம் செய்கிறாங்க. அதனால தான் ஒரு சபை இன்னொரு சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சபை இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் சபை மட்டும்தாங்க பரலோகத்துக்கு போக, வேறு எந்த சபையும் போகாதுன்னா அவங்கள நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் இருக்கும், அதை பார்த்து நம்ம வேற்றுமையாக பேசக்கூடாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இதுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் வரணும் நமக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த வரங்களை பற்றி சொல்லும்போது 8வது வசனம், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருவனுக்கு, நல்ல கவனிங்க, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் ஒரு வரமாய் சொல்லப்படுகிறது. அது கனியிலையும் வரும்.
இங்கேயும் வரும், அதுலேயும் வரும். அது வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன வித்தியாசம்னு. வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்குகிற வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதல், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். அப்போ எல்லாம் அந்நிய பாஷை பேசி ஆகணுமா அப்படின்னா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்நிய பாஷை வரம் இருக்கா? இருக்குது. கர்த்தர் அந்த வரத்தை சிலருக்கு தருகிறாரா? தருகிறார். வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை தருகிறார். ஆனால் சபையில் இருக்க அத்தனை பேரும் அந்நிய பாஷை நீ பேசியே ஆகணும்னு சொன்னால் அது வேதாகமத்துக்கு புறம்பானது. ஏன்னா கர்த்தர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு கொடுக்குறாரு. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழங்கால் நின்று கேட்டு வாங்கிக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் எல்லாரும் பேசியே ஆகணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பைபிளில் இல்லை. அது பவுல் இன்னும் தெளிவுபடுத்துகிறார். எங்கே வர்றார் பாருங்கள். அடுத்தது நான் இப்பொழுது ஒரு சில கேள்வி அவருடைய சில கேள்விகளை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நீங்கள் தான் பதில் சொல்லணும், சரிங்களா? 28வது வசனத்தில் நல்ல கவனிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், குணமாக்குகிற வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். சபைக்குள்ளே இது இருக்கா? இருக்குது. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 29வது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ நீங்கள் எல்லாம் சத்தமாக எனக்கு பதில் சொல்லணும், சரிங்களா? உங்களுக்கு வாய் இருக்கு இல்லையா, வீட்டில் நீங்கள் எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி இப்போ பதில் சொல்லணும் நீங்கள் எனக்கு. எல்லோரும் அப்போஸ்தலர்களா? என்ன பதில்? இல்லை. அது எப்படி இவ்வளோ வேதனையோடு சொல்லுவீங்களா? நல்லா வைராக்கியமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள், புரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லோரும் போதகர்களா? நீங்களாம் போதகர் ஆகிட்டா ஏன் நிலைமை யோசித்து பாருங்கள். நீங்கள் போதகர்களா? இல்லை. எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்லை. எல்லாரும் குணமாக்க வரங்கள் உடையவர்களா? இல்லை. அடுத்தது கேட்குறாரு, எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? என்ன பதில்? இல்லை. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மை வழியை உங்களுக்கு காண்பேன். நாடுங்கள், கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லாதவனை பார்த்து இருக்கிறவன் விரல் காமிச்சு இவன் கூட பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமீன். சரி, அடுத்தது இந்த பாஷைகள் புரியுமா புரியாதா? 13வது அதிகாரம் 1வது வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் மோசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ரொம்ப அழகாக முடிச்சிட்டாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டார், சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டார். உனக்கு 1008 வரம் இருக்கட்டும், அது நீ தேவ தூதர் பாஷையை கூட நீ பேசுவ. மனுஷர் பாஷையை பேசினா புரியும், வியாக்கியானம் பண்ணுவாங்க, ஓகே. தேவ தூதருடைய பாஷை பேசினா அது ஆவியானவர் அனுக்கிரகம் இருந்தால் அதை வியாக்கியானம் பண்ண முடியும். ஆனால் மனுஷர் பாஷை இருக்கிறது, தேவ தூதர் பாஷையும் இருக்கிறது, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் பேசுகிறது புரியாது, அது ஒருவேளை தேவ தூதர் பாஷை இருக்கலாம், நமக்கு தெரியாது. அங்கே போய் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது அவருக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உறவு. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு தேவ தூதர பாஷை பேசுகிற கிருபை இருந்தாலும் அந்த வரம் இருந்தாலும் உனக்குள்ள அன்பு இல்லாவிட்டால் நீ ஒன்றும் இல்லை. தெளிவாக சொல்லிட்டார். அன்பு இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லை. அப்போது நம்ம ஏசாயா 61 வாசம் பார்த்தீங்களா, வட்டம் போட்டு வாழ முடியாதுன்னு. அது பரிசுத்தாவினை திரும்பி ஞாபகப்படுத்துகிறாரு. தன்னலமாக ஒருத்தன் வாழ முடியாது, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவன். ஆண்டவர் 2 கட்டளை தான் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை, புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனை. ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு நேசி. அடுத்தது, உன்னை நேசிப்பது போல. அங்கே தான் நமக்கு இடிக்குது. இங்கே நேசிடலாம், இங்கே பேசிடலாம், இங்கே கான்டாக்டில் வச்சுக்கலாம், இங்கே தான் இடிக்குது. ஏன் தெரியுமா? இங்கே தான் நம்ம இதே வட்டம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவனும் இங்கே உள்ளேயும் வந்துடக்கூடாது, நானும் இங்கே வெளில போக மாட்டேன். எப்படிங்க ஒரு விசுவாசி அப்படி இருக்க முடியும்? நான் இதை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இப்போ அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், வட்டம் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், வட்டம் போட்டு வாழ்ந்தால் எப்படியா? ஆண்டவர் நம்மளை வெளியில போக சொல்கிறாரு, வேறு வழி இல்லை. நேசிக்கணும்னா போய்த்தானே ஆகணும். நான் போர்டு போட முடியுமா? யாரெல்லாம் நான் நேசிக்கணுமோ எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க நான் நேசிக்கிறேன்னு போட முடியுமா? போட முடியும். அவன் இருக்க இடத்த தேடி போய் தான் போகணும். அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், ஆனால் ரொம்ப அடிப்பட்டேன் பாஸ்டர், ரொம்ப அடிப்பட்டேன், ரொம்ப வாழ்க்கையில் அடிப்பட்டேன், ஒவ்வொருத்தங்கிட்டையும் அடிப்பட்டேன், ஒவ்வொருத்தங்கிட்டையும் நான் கஷ்டப்பட்டேன்.
அன்பை காமிச்சு ஏமாற்றம் தோல்வி அடைஞ்சு இன்றைக்கி நான் வட்டம் போட்டு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர். போதும் பாஸ்டர் ஏமாந்து போனது, போதும் பாஸ்டர் என்னை ஏமாத்தினது, போதும் பாஸ்டர் மற்றவன் வந்து என்னை நடத்துனது, என்கிட்ட அனுபவிச்ச நன்றி இல்லாதவனாக போயிட்டான், நான் உதவி செஞ்சேன் அதை நினைக்காம போயிட்டான். அப்போ நான் உட்காந்து அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், இங்கே பாருங்கப்பா, நேசிக்கிறது தான் நம்முடைய கடமை. அன்புன்னு நீ போனீன்னா கண்டிப்பாக அம்பு குத்த தான் செய்யும். அது முன்னாலையும் குத்தும் பின்னாலையும் குத்தும். ஒரு சிலர் முன்னால் குத்திட்டு போயிடுவான், ஒரு சிலர் பின்னாடி குத்திட்டு போயிடுவான். அதை பார்த்துட்டு நம்ம வட்டம் போட்டுற முடியாது. நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் எல்லாத்தையும் சகிக்கணும். உபத்திரவங்கள் மேன்மை பாராட்டணும். ஏமாற்றங்கள் தோல்விகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். உடனே நம்ம போட்டு சோர்ந்து போய் கம்பளியை போட்டு படுத்து தூங்கிட முடியுமா? முடியாது. நான் என்கரேஜ் பண்ண அவரை. அப்படி தாங்க இருக்கும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அடி வாங்குறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உபத்திரவப்படுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஆண்டவரோடு கூட உபத்திரவப்பட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகளில் குறைவான பாடுகளை ஆண்டவருக்காக நான் படுவதற்கு ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவார்னு வந்தால் இவர் நம்மளை போட்டு அடுத்த பக்கத்தை அறுத்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நான் அறுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது நான் தெளிவாய் பேசணும். ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ள பாடுகளுக்குள்ளே போகும்போது அதை தாங்குகிற பலத்தையும் எதிர்காலத்தில் அதற்குரிய பலன் இருக்கிறது என்ற நம்பிக்கையும் தேவன் நமக்கு தருவார். ஆமென். ஏன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு கலசம் தண்ணீருக்கு கூட பலன் இல்லாமல் போகாது. ஒரு கிளாஸ் தண்ணி ஒருத்தருக்கு கொடுத்தா நம்ம ஞாபகம் வைக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அதை ஞாபகம் வைப்பார், பலன் கொடுப்பார். ஸோ ஓரளவுக்கு நம்ம வெளியில் தாங்க போகணும். ஓரளவுக்கு வெளியில் காலை வச்சு தான் ஆகணும். ஓரளவுக்கு மற்றவங்க கிட்ட உதவி செய்யறதுக்கு போகணும், ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு போகணும், போய் தான் ஆகணும். அப்படி போனால் தான் அது ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்குரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு ஆறுதல், ஒரு ஆதரவான பேச்சு, ஒரு நம்பிக்கை. கவலைப்படாத, ஆண்டவர் இருக்கார், கைவிட மாட்டார். என்ன செலவாகும் இது சொல்றதுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அன்பை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறார். இதை வாசிங்க, நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், உண்மையான அன்புக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் இதை வாசிக்கும் போதெல்லாம் நான் ஒரு ஊழியக்காரனாக சொல்கிறேன், நான் இதை வாசிக்கும் போதெல்லாம் கூனி குறுகி தான் நிற்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் என்னால் வர முடியல. ஓப்பனாக நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் வர முடியல. அன்புக்கு நீடிய சாந்தம், தயவு, பொறாமை இல்லை, புகழாது, ஆயாக்கியமானதை செய்யா, தற்பொழுது நாடாது, மேன்மை, அநியாயத்தில் சந்தோஷம். அப்படி இருக்கும்போது இன்னுமே நான் அந்த ஃபுல் லெவலுக்கு வரலையேன்னு நினச்சி வருத்தம் தான் படுறேன். அதில் நான் குறைவாக தான் இருக்கிறேன். அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்க, கடைசியில் கடைசி வசனம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படும் போது. அப்போ இந்த அன்பு எங்கேருந்து வருது? நம்மளா நினச்சிக்கிற அன்பு கிடையாது. நீங்கள் ஒரு மனுஷன் மேலே வச்சுக்கிற அன்புக்கு காரணங்கள் இருக்கும். ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோன்னு வைங்க, அதுக்கு காரணம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்? ஒன்று அவங்க நம்ம அம்மாவாக இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க. அது ரத்த பந்தமாக வர்ற பாசம், அன்பு. வேற ஒருத்தரை போய் நம்ம நேசிக்கிறோன்னா அதுக்கு காரணம் இருக்கும். அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கும், அவங்க நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க, அவங்க நம்ம மேலே கரிசனை காட்டுறாங்க, அதனால நம்ம அவங்க மேலே அன்பாக இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிற அன்பு இந்த அன்பு கிடையாது. இந்த அன்பு இல்லை. நான் சொல்கிற அன்பு எங்கேருந்து வருது தெரியுங்களா? அதுவும் பரிசுத்த ஆவியானவரால் தான் வருகிறது. அந்த அன்பு எங்கே இருக்குது? ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமன்ஸ் 5:5. அந்த அன்பு எங்கேருந்து வருதுன்றதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தை பற்றி பேசுகிறாரு, பொறுமையை பற்றி பேசுகிறாரு, பரீட்சை பற்றி பேசுகிறாரு, தேவ மகிமை அடைவோம் என்று சொல்கிறார். உபத்திரம், வேதனை, துன்பம், ஏமாற்றம், தோல்வி எல்லாம் இருக்கும். ஆனால் அப்போவும் நம்ம நேசிக்கிறோம். ஏன் நேசிக்கிறோம் தெரியுமா? அது என்ன அன்பு? பரிசுத்த ஆவி நமக்குள்ளே ஊற்றுகிற அன்பு. அந்த அன்பு நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா.
ஒருத்தன் நம்மளை திட்டிடுறான்னு வைங்க, இல்லை நமக்கு ஏதோ ஒன்று துரோகம் பண்ணிடுறான், ஏமாத்துறான், அவன் ஏதோ வாங்கினான் கொடுக்கலன்னு வைங்க, இம்மீடியட்டாக அவன் மேலே நமக்கு என்ன வருது? கோபம், எரிச்சல் வருது. அவனை தள்ளி விட்டுறோம். இனிமேல் உன் மூஞ்சை பார்க்காத, என் மூஞ்சி நான் உன் மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன், என் முகத்தையும் நீ பார்க்காது. அப்படி தானே தோணுது? வெட்டிடுறோம் இல்லைங்களா? இது இந்துக்களும் பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களும் பண்ணுறாங்க, கடவுளே இல்லைன்றவனும் பண்ணுறான். அப்போ நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரின் நிமித்தம், சிலுவையின் நிமித்தம் அதை பொறுத்துட்டு அவனுக்கு நான் ஏதாவது ஒரு நன்மை பண்ணுமா? ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமிங்கிறாரு. உன்னுடைய மேல் அங்கே எடுத்துகிட்டு போனால் உள்ளங்கேயும் சேர்த்து கொடுங்கிறாரு. 1 மைல் உன்னோட வர பலவந்தம் பண்ணால் 2 மைல் போங்கிறாரு. நம்ம தான் வட்டம் போட்டு உட்காந்துருக்கோமே, நம்ம எங்கே 1 மைல் வெளில போகிறது? போயிடுவோமா நம்ம அவ்வளோ சீக்கிரம்? இப்போ தெரியுதா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கைன்னு? கடமைக்காக கிறிஸ்தவலாக இருந்தால் பத்தாதுங்க. அந்த 1 மைல் 2 மைல் எல்லாமே போகணும், மன்னிக்கணும். சரி போ, ஏதோ செஞ்சான், ஏன் செஞ்சானோ தெரியல, ஓகே. அவனை போட்டு திட்டி, அவனை சபிச்சு, அவனை ஒரு வழி பண்ணி வாழ்க்கை, அவன் 10 பேர்கிட்ட அவனை பற்றி போய் சொல்லி, நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த தேவ அன்பு மன்னிக்கிறது, அந்த தேவ அன்பு சகித்து கொள்ளுகிறது. அன்பு சகிக்கும், பொறாமை இல்லை, இருமாப்பாய் பேசாது, மற்றவங்களை பற்றி கேவலமாக பேசாது. அது அந்த அன்புக்குள்ளே வளரணுங்க. வெறும் இந்த அந்நிய பாஷை மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்நிய பாஷையை பற்றி பேசுகிறாங்க, அந்நிய பாஷை தான் முக்கியம்னு பேசுகிறாங்க, அந்நிய பாஷை பேசியே ஆகணும்னு, இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? இந்த சத்தியத்துக்கு இந்த பக்கம் வச்சு இவங்களை இங்கே நிறுத்தி பாருங்கள், எங்கே இருக்காங்க? ஒன்றுமே இல்லை, விதண்டாவாதம் தான் அது. அன்புன்னு வந்துருச்சுன்னா, மதர் தெரேசா அந்நிய பாஷை பேசினாங்களா? நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க அந்நிய பாஷை பேசின மாதிரி எங்கேயுமே சொல்லப்படவும் இல்லை, அவங்க பேசினதை யாருமே எடுத்து போடவும் இல்லை. ஆனால் அன்னை தெரேசாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தொழு நோயாளர்களை கையில் எடுத்து கழுவி அவங்கள சுத்தப்படுத்தி, அவங்கள ஸ்லம்ஸில் போய் குழந்தைங்களை எடுத்து சுத்தப்படுத்தி அவங்களுக்கு வாழ்க்கை தந்து முழு வாழ்க்கையும் அதில் செலவழித்து கடைசியில் வாழ்க்கையின் இறுதியில் அவங்களுக்கே தொழுநோய் வந்துருச்சு. எங்க யாராவது சொல்ல முடியுமா? மதர் தெரேசா ரோமன் கேத்தலிக்குங்க, அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடையாதுங்கன்னு சொல்ல முடியுமா? குறுகலான மனசோட வாழக்கூடாது. தேவ அன்பினாலே நிரப்பப்பட்ட எல்லோருமே இந்த பரிசுத்தாவியானவர் அவருடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை வெட்கப்பட்டதான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தெளிவாக இருக்கணும் பரிசுத்தாவியானவரை பற்றி, அவருடைய அனுபவங்களை பற்றி தெளிவாக இருக்கணும். பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற தேவ தூஷணம் மன்னிக்கப்படாத குற்றம். அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்தாவியானவரை ஆட்கொண்டருள்வாராக. அந்த வட்டத்தை வெட்டி வெளியில் வர்றதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. புரிந்து கொள்ளுதலை தருவாராக. தியாக வாழ்க்கை, வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு மனசை திடப்படுத்திக்கணும். அப்போ தான் நான் ஆண்டவருக்கு சீஷனாக இருக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார்ல, நீ எனக்கு பின்னால் வரணும்னா உன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா என் பின்னாடி. இதுதான் சிலுவை. நமக்குன்னு என்ன சிலுவை இருக்குது? ஒன்றும் கிடையாது. கழுத்தில் வேணால் போட்டு வரலாம். ஆனால் இதுதான் சிலுவை. மற்றவங்களோட வேதனை துன்பம் எல்லாம் அனுபவிக்க தான் சிலுவை. சில நேரத்தில் குடும்பத்திலே உபத்திரவம் இருக்கும், குடும்பத்திலேயே வேதனைங்க இருக்கும், குடும்பத்திலேயே கஷ்டங்கள் இருக்கும், குடும்பத்திலேயே ஏமாற்றங்கள் தோல்விகள் இருக்கும், வெளியில் இருக்கும், உறவினர்கள் இருப்பாங்க, அண்டை எல்லகத்தார் இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கும், நமக்கு விரோதமாக காரியங்கள் இருக்கும். எல்லாத்தையும் சகிச்சு போகணுங்க, எல்லாத்தையும் சகிச்சு போகணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி. வரங்கள் என்ன, கனியின் தன்மைகள் என்ன, அடுத்த வாரம் சொல்கிறேன், டைம் இல்லை இன்னைக்கு. பெரிய சப்ஜெக்ட் பரிசுத்த ஆவியானவர். இன்னும் நான் யோவான்லாம் எடுக்கவே இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லமா, ஓப்பனாக உங்கள் மனசை திறந்து சொல்கிறீங்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு என் வாழ்க்கையை நான் திறந்து கொடுக்குறேன். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ளே வரணும்னு நான் விரும்புகிறேன். எனக்குள்ளே இருக்கிற தன்னலத்தை எடுத்து போடுங்க. செல்ஃபிஷாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எடுத்து போடுங்க. சில நேரத்தில் நான் நினைப்பேன், ராஷ்மியை பற்றி நினைப்பேன். நம்ம அந்த தங்கச்சி, அவள் வேலை செய்கிறது கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் கேன்சர் அஃபெக்டடான பேஷண்ட்ஸுக்கு பேச்சு வர்றதுக்கு உதவி செய்கிற பிள்ளை.
நம்மள நிறைய பேர் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறோன்னாலே வரமாட்டாங்க, ஏதோ அது போன உடனே ஒட்டிக்கணும்னு நினச்சி. ஆனால் அந்த பிள்ளை டெய்லி அங்கே போகிறான், டெய்லி அங்கே ஊழியம் செய்கிறான், டெய்லி அந்த ஜனங்களோட கூட இருக்கான், பேசுகிறான். ஆண்டோடைய அன்பு அவள் உள்ளத்தில் இருக்குது. இல்லைனா அந்த மாதிரி ஒரு கோர்ஸை எடுக்க முடியாது யாரும். அவளுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சூரி, வா சூரி, நம்முடைய தம்பி, மிஷினரி தம்பி, நம்ம சபையிலே வாழ்ந்து வளர்ந்து, குழந்தையிலிருந்து வளர்ந்து, வாழ்கிறதுக்கு வழி இல்லையா, சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? இந்த அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, சாப்பாடு போட மாட்டாங்களா 3 வேளை? கிராஜுவேட், படிப்பு இருக்குது, கிஃப்ட்ஸ் இருக்குது, தாளந்துகள் நிறைந்த ஒரு அன்பு மகன். இங்கே வேலை இல்லையா? வேலை இருந்தது. சம்பளம் இல்லையா? இருந்தது. வாழ வழி இல்லையா? இல்லை, இருக்குது. வீடு இருக்கா? வசிக்க வீடு இருக்கா? இருக்குங்க. ஆனால் ஒரு நாள் மிஷினரி கதைகளை கேட்டபோது மிஷினரிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த பணித்தளங்களில் இருக்கிற பழங்குடியினருடைய வாழ்க்கை எப்படி எவ்வளோ மோசமாக இருக்குது, எப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கே போய் ஊழியம் செய்யணும், அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றணும்னு ஒரு நாள் செய்தி கேட்டபோது அந்த வாலிபனாக இருந்த அந்த மகனுடைய மனசில் வந்துச்சு, நான் அங்கே போக போகிறேன், நான் அங்கே போக போகிறேன். வேலையை தூக்கி போட்டாச்சு, ரிசைன் பண்ணியாச்சு. அம்மா கிட்ட இந்த நியூஸ் போகும்போது அம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க மனசு உடஞ்சி போச்சு. மகன், அன்பு மகன் இப்படி போகிறேங்கிறான். அவங்க அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கலை, அதனால் அவங்களுக்கு அந்த மனநிலை இல்லை, ஏற்றுக்கிற மனநிலையில் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இன்றைக்கி அவங்க சந்தோஷப்படுறாங்க, மகன் மிஷினரியாக இருக்கிறது குறித்து சந்தோஷப்படுறாங்க. பத்மா சிஸ்டர், உங்களை குறித்து நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். we are proud of you. இந்த மகன் வீட்டில் இருந்து அத்தனை வேலையும் செஞ்சு கொடுப்பான். இன்றைக்கி அவங்க தனிமையாக இருக்காங்க. ஆனால் இந்த மகனை சந்தோஷமாக இப்போ அவங்க அனுப்பியிருக்காங்க. என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தில் ஊற்றின அந்த அனுபவம், அன்பு, அந்த பரிதபிக்கிற மக்களை குறித்த எண்ணம். நான் போகிறேன். 25 வருஷம் 25 வருஷம் ஆச்சு போய். எத்தனை முறை மலேரியா வந்திருக்கு தம்பி? சரி, நிறைய முறை வந்திருக்கு. 30 தடவை. எஸ்தர் மனைவி எஸ்தர் அதுக்கு முன்னாடியே ஒளியத்துக்கு போன மகள். எஸ்தருக்கு இன்னும் அதிகமாக வந்திருக்குது மலேரியா. இதோ இன்னைக்கு இடுப்பு வலி இருக்குது. எஸ்தருக்கு சயாட்டிக்கா, காலில் இழுப்பு இருக்குது, முதுகில் வலி இருக்குது. இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஓடி வந்துடணும்னு நினைக்கல. என்ன காரணம்? ஆண்டவர் அவர்கள் மீது ஊற்றி கொடுத்த அவருடைய அன்பு. இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம டைலாக் பண்ண முடியுமா? ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? யோசிக்க முடியுமா? இதோ அந்த பிள்ளை, வாமா. இந்த பிள்ளை என்ன செஞ்சது? 12 வருஷமா பிள்ளை தோனாவூரில் படிக்குது. வருஷம் ஃபுல்லாக அப்பா அம்மா கூட இல்லை, எப்போ லீவுக்கு வந்தால் உண்டு. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? என்ன காரணம்? ஆண்டவர் மேலே வச்சுருக்க அன்பு. அப்பா அம்மா ஊழியத்துக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜிம் இல்லை, போயிட்டான். அவன் உடம்பு சரியில்லை. இங்கிலீஷ் சர்வீஸில் ஜிம் இருந்தான். என்ன காரணம்? ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் போய் அப்பா அம்மா இல்லாத இடத்துல தனியாக இங்கே படிக்க வைக்க முடியாதா? ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு, சிலுவை மீது இருக்கிற அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் அப்பா அம்மாவை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. 12 வருஷம். இந்த வருஷங்கள் திரும்பி வரப்போகிறதில்லை. இந்த பிள்ளைகிட்ட போய் நீ அந்நிய பாஷை பேசுகிறியான்னு கேட்க முடியுமா? நீ அந்நிய பாஷை பேசலைன்னா ஆண்டவர் அன்பு உனக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஆண்டோடைய அன்பின் நிமித்தம் தான் அந்த தியாகம். God bless you for that. God will definitely reward you for that. Thank you. புரிஞ்சானா? உதாரணம் சொல்லிட்டேன். அருமையான தெய்வஜனமே, நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்கள். இந்த பிள்ளைகளுக்காக அன்னுதினம் ஜெபிக்கணும். அன்னுதினம் இந்த பிள்ளைங்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபாடு காட்டணும். இந்த பிள்ளைகளுக்கு உங்களால் ஆன எல்லாவற்றையும் நீங்கள் செய்யணும். ஏன்னா நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளை,
கிரைஸ்தவ குடும்பத்தினுடைய பிள்ளை, நம்முடைய சபையை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த மிஷன் பணத்தளத்தில் அங்கே எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற வசதிகள் எல்லாம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் நம்ம பங்கு கொள்ளணும். வட்டம் போட்டு வாழ முடியாது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய அன்பினால் என்ன செய்ய போகிறோம்? வெறும் எனக்கு என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு சுகம் தாங்க, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். சகோதரர் எட்வர்ட் அவர்கள் முன்பாக வந்து இந்த நாளின் செய்தியின் அடிப்படையிலும் நம்ம அன்பு மகன் சூரி, எஸ்தர் பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதித்தும் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். முதலாவது செய்திக்காக ஜெபம் பண்ணுங்க. வாங்க பிரதர் ப்ளீஸ். செய்திக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்து பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தவறு செய்கிறவர்களப்பா, குறை உள்ளவர்களப்பா, என்றாலும் நீர் எங்களை மன்னித்து உம்முடைய ஆவியினாலே எங்களை நிறைத்து நீர் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே தகப்பன், இந்த வாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தில் நீர் பேசி கொண்டிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீது தேவ ஆவியானவர் ஆண்டவரை இருக்கிறார் என்பதை நீர் நிரூபிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் தேவ அன்பினால் ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி நடக்க தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையின் மூலமாய் தகப்பனே ஆண்டவரே மிஷனரியாய் இருக்கிற ஆண்டவரே எங்கள் அன்பு சகோதரர் ஆண்டவரே சூரிய அவர்களுக்காய், அவருடைய மகனுக்காய், மகளுக்காய், மனைவிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தியாக சிந்தையை தேவன் நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்கிற நம்முடைய மகனை தேவன் நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நம்முடைய மகன் மீது உம்முடைய திருக்கரத்தை நீர் வைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வைப்பீராக. அவருக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டுங்கப்பா, ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய குடும்பம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த குடும்பத்தை நீர் பாதுகாப்பீராக. எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே தகப்பனை, எல்லா நோய்களுக்கும் நம்முடைய மகனை நீர் விலக்கி நீர் பாதுகாத்தருள்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் நீர் பயப்படாதிருப்பா என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, அப்படியா இந்த மகனை, இந்த குடும்பத்தை தேவன் பாதுகாத்து இன்னும் ஊழியத்தில் நீர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வல்லமையா எடுத்து நீர் உபயோகப்படுத்துவீராக. எல்லா தேவைகளை, பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நீர் வர்ஷிக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன காரியத்திற்கு ஆண்டவரே, உணவிற்காய், உடைக்காய், ஆண்டவரே சரீரத்திற்காய், ஆண்டவரே எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனை கஷ்டப்படக்கூடாதப்பா. பரத்திலிருந்து பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய மகனை நீர் ஆசீர்வதித்து வர்ஷிக்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, மகனுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை இருக்கட்டும். மகன் என்னென்ன காரியங்கள் தேவைகளோடு இந்த நாளிலே இருக்கிறாரோப்பா, எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த வருஷத்திற்குள்ளாய் நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை தேவன் சந்திப்பீராகப்பா. பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. நம்முடைய அபிஷேகத்தின் கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானம் பிள்ளைகளாய் வளர ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் பொறுப்பெடுப்பீராக. மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்தின் மூலமாக நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூரி வந்து ஒரு சுருக்கமான ஒரு டெஸ்டிமனியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொடுக்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இப்போது விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கு. விபிஎஸ்க்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ப்ராஜெக்ட்ஸில் விபிஎஸ் நடத்தி முடிச்சிருக்கோம், ஸ்கூல்ஸில் விபிஎஸ் நடத்தி முடிச்சிருக்கோம். இப்போ வில்லேஜஸில் விபிஎஸ் போயிட்டுருக்கு. அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மெட்டீரியல் சரியான நேரத்தில் ரெடி பண்ணி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ட்ரைனிங் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் உள்ள ட்ரைனிங்லாம் எங்கள் டீம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ டீம் லீடர் வில்லியம் மால்டோ, அவங்களுடைய மனைவி சங்கீதா மால்டோ, இவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்க தான் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி டீமை லீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பைபிள் காலேஜில் 5 வருஷம் இருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மற்ற எல்லா லீடர்ஷிப் தலைமைத்துவம் அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க.
அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ வந்து லிட்ரேச்சர் மொழிபெயர்ப்பு பணி ஞாயிறு பள்ளி பாட திட்டத்தை வந்து மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறோம். மால்டா மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை ரீரைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சீஷத்துவ ஒரு புத்தகம் அதுக்கும் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2 வருஷம் கரிக்குலம் முடித்தாச்சு, இன்னொரு 1 வருஷம் இருக்குது, அது பண்ணிகிட்ருக்கோம், ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. ஜோஷுவா மால்டோ அப்படின்னு ஒரு தம்பி 12th முடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஊழியத்தில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு, பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்ட்டு அவர் கல்கட்டாவில் இருக்கிற பைபிள் செமினரியில் சேர்க்குறதுக்காக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. ஜோஷுவா மால்டோ. ஸோ அவருக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அவர் வந்து நல்ல ஒரு ஊழியத்தில் எங்களுக்கு நல்ல கூட இருந்து எல்லா இடத்துலையும் இருந்து ஊழியத்தில் உதவி செய்கிறாரு. ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. ஜோஷுவா மால்டோ அவர் வந்து பார்ட் டைமாக வாலண்டியராக வந்து இப்போ உதவி செஞ்சிட்ருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு 4 வருஷம் பிடிஹெச் செராம்பூர் பிடிஹெச் படிக்கிறதுக்கு கல்கட்டாவில் இருந்து படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. ஸ்பெஷலாக சில்ட்ரன் மினிஸ்ட்ரி டீமில் ரொம்ப வருஷமாக ஒரு 20 இயர்ஸாக எங்கள் கூட இருந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்து வந்து பாஸ்டர் ஆகணும்னு ஒரு சிலர் விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாஸ்டராக அவங்களுக்கு வந்து போகிறாங்க. அடுத்து நியூ டீம் வராங்க, வாலிபர்கள் வராங்க. ஸோ இதில் அதுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. இவங்க உருவாக்கின ஊழியர்கள் இப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செய்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். இப்போ அவங்க வந்து அடுத்து ஒரு ஜென்ரேஷனை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ நியூவாக இப்போ வராங்க. ஸோ இது வந்து மால்டோ திருச்சபைகளுக்கு ஒரு சிறுவர் ஊழிய ஒரு டீம் வந்து நல்லா தொடர்ந்து நடக்கணும். சுதேட்சியாகவே அவங்களாவே எல்லாமே பார்த்து நடக்கணும். அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த வாட்டி வந்து விபிஎஸ் மெட்டீரியல் இண்டிஜினஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுத்தோம். ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. அதுவும் முழுமையாக நடந்ததுன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருக்க வேண்டாம் பிரிண்டிங்க்கெலாம். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த இதில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இதில் வந்து சில்ட்ரன் கேம்புக்கான ஆயத்த பணி நடக்கும். சிறுவர் முகாம் விபிஎஸ் வந்து ஜூன் ஜூலை இதில் முடியும். மே ஜூன் ஜூலையில் விபிஎஸ் நடக்கும். செப்டம்பர் அக்டோபரில் வந்து சிறுவர் முகாம் நடக்கும். ஸோ அதற்கான ஆயத்த பணி நடக்கும். அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. சாங் ரெக்கார்டிங் மெட்டீரியல் ப்ரிப்ரேஷன் இருக்குது, அதுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களுடைய ஜெப தேவை, அதாவது எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதில் வந்து பேக் பெயின் இருக்குது, அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. அப்புறம் எஸ்தருக்கும் வந்து நிறைய பேக் பெயின் இருக்குது, கால் வலி இருக்குது. ஸோ ஆண்டவர் பரிபூர்ண சுகம் கட்டளையிடணும், அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஒரே ஒரு காரியம், ஒரு குடும்பம் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப எஸ்தர் பார்த்து கொண்டிருக்க அந்த ஆர்ஃபனேஜில் குக்கையாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டாக்டர் வந்து கைனகாலஜிஸ்ட், சென்னையில் இருந்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட் டிஃபென்ஸு, அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போ ஒய்ஃபோடு இருந்து அவங்க ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல், எஃப்எம்பிபி மிஷன் ஹாஸ்பிட்டல், அதில் வந்து அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க, டாக்டர் வில்செட். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அவங்க வாலிபர்களாக இருக்கும்போது பிள்ளை வேண்டான்ட்டு அபார்ட் பண்ணியிருக்காங்க. 14 வயசில் கல்யாணம் ஆகிட்டு, 14 வயசில் கல்யாணம் ஆகிட்டு பிறகு 15 வயசில் வந்து 14 வயசு இருக்கும்போது அவங்க வந்து கருத்தரித்துட்டாங்க. அப்போது அபார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது அவங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஜெபித்துக்கொள்ளுங்க. அவங்களுக்காக ஜெபித்து நிறைய அந்த ஒரு ப்ரேயரோடு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த டாக்டர் வில்செட் அவங்களையும் ஆண்டவர் வந்து நிறைய பேர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பாசிட்டிவாக ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களும் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு காட்டிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க.
ஸோ அவங்க தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நான் கூப்பிட்டு போய் இந்த கப்பல்ஸை நான் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு போயிட்டு நான் வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு ஜெபத்தோடு செய்கிறோம். ஆண்டவர் தாமே சுகம் கட்டளையிடணும். ஒரு பையனுக்கு வந்து கால் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருந்தான். ஸோ அவருக்கு வந்து எய்ம்ஸ் பட்னாவில் ஒரு ஆப்ரேஷன் நடத்தி இப்போ வந்து நடக்க முடியுது. ஆண்டவர் வந்து இப்போ அவன் நொண்டி நடந்துட்டு இருந்தான், இப்படி கால் மடக்க முடியாமல். இப்போ வந்து கால் நல்லா அவனாகவே நடந்து போய் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வர்றது ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மெடிக்கல் ஹெல்ப்பு முடிந்த வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ஒருத்தருங்க வந்து உதவி செய்தாங்க. அவங்க மூலமாக அந்த ஆப்ரேஷன்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து மகன் வந்து இப்போ நல்லா நடக்கிறார். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய சுகம் கட்டளையிடணும், குழந்தை பாக்கியம் தரணும். அதுக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ. ஜெருஷா வந்து 12th இப்போ பிகின் பண்ணுறா, ஃபைனல் இயர் தோனாவர் ஸ்கூலில். இப்போது இன்றைக்கி நைட்டு புறப்பட்டு போகிறாங்க. ஸோ அந்த 1 இயர் அவள் நல்லா அங்கே படித்து நல்ல மார்க்குகள் வாங்கி நல்லா தேர்ச்சி அடைந்து அந்த 12th நல்லபடியாக அவள் முடிக்கணும். அதுக்காகவும் நீங்கள் அந்த மகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள அன்போடு கூட கேட்குறேன். சூரிய சொன்ன அத்தனை குறிப்புகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம அந்த குறிப்பை சர்ச்சுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அதை பார்த்து ஜெபிப்பதற்கும் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சூரி சொன்னது போல் சூரிக்கு வந்து அவங்க வெறும் குடும்ப தேவை மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை பேருமே தேவை உள்ளவங்க ஜனங்கள் தான். அப்படி வரும்போது என்ன நடக்கும்னா, இவங்க போய் வெறும் சுவிசேஷத்தை மாத்திரம் சொல்லி இயேசு உங்களை நேசிக்கிறார் ரட்சிக்கிறான்னு சொல்லிட்டு வர முடியாது. அவங்க தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு ஸோ இவங்களுடைய என்ன ரிசோர்ஸஸ் இவங்களுக்கு வந்தாலுமே சூரியோடைய இருதயமும் உங்களுக்கு தெரியும். முதல் வந்து மற்றவங்க தான், அப்புறம் தான் குடும்பம். ஒவ்வொரு முறையும் இந்த தேவைகள் வரும்போது அவங்க ரூபாயை செலவு பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான். ஸோ அந்த சவாலில் கண்டிப்பாக நம்ம தான் அவங்கள ஆதரிக்கணும். நம்ம தான் அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம மனப்பூர்வமாக நம்ம செய்யணும். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளைகளாக தான் நீங்கள் நினச்சி அவங்களுக்காக ஜெபிப்பதும் நீங்கள் கொடுப்பதுமா இருக்கணும். மிஷினரி சப்போர்ட் வந்து சர்ச்சிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், எப்போவுமே குறையக்கூடாது. அதனால் எல்லாரையும் நான் அன்போடு கூட கேட்குறேன், ஒவ்வொருவருமே அதில் இன்வால்வ் ஆகுங்க. ஒவ்வொருவருமே ஒரு மாதம் ஒரு தொகையை அதுக்காக நீங்கள் ஒதுக்கி நீங்கள் மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கும்போது அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தில் ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும். அநேகர் தொடப்படுவார்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாக தருவார். அதனால் ஏற்கனவே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்கள ஆண்டவருடைய நாமத்தில் நான் மிகவும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷால் வாங்கினா அந்த ஷாலை மடிச்சிங்கன்னா உள்ளே தான் வைக்கணும். அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் டவலை வாங்கிட்டோம். ரிஷான் ப்ளீஸ் கம். வா 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 வாங்க வாங்க 2 பேரும் வாங்க. எஸ்தர் சாரி சூரியும் ஜெருவும் ஜிம் காலையிலே கம். அக்காவுக்கு போட்டு மேலே போட்டு விடு, தோளில் போட்டு விடு. God bless you. அடுத்ததுங்கம்மா என்ன இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொடுக்குறீங்க? வா ரிஷான், கம் கம் கம், ஒன் மோர். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, அந்த சகோதரிக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை நீக்கி எலும்புகள் இடமுள்ளதாகவும் பரிபூர்ண சுகம் பெறவும் உதவி செய்யுங்கப்பா. ஏற்கனவே உடைந்து போன நெறிந்த நாளில் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் நெறிந்த நாளில் ஒரு நாள் முறிக்க மாட்டீங்க, மங்கி இருக்கிற திரியை அணைக்க மாட்டீங்க. கர்த்தருடைய திருக்கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருங்க சுவாமி. அதே போல் தூரத்தில் இருக்கிற ஆண்டவரே மகள் அஜிதாவை நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு பிள்ளை மீது இருக்கட்டும் கர்த்தாவே. சாட்சிகளோடு எங்கள் மத்தியில் ஏற்ற காலத்தில் கொண்டு வாங்க. சகோதரர் டேனியலையும் அப்படியே ஆசீர்வதிங்க சுவாமி. தனிமையிலே போதுமானது தாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் போதுமானதாக இருக்கட்டும். கிருபை பாராட்டுங்க. நாளைய தினத்திலே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு நாமத்திலே ஆண்டவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் தெய்வீக ஞானம் இருந்து வழி நடத்தட்டும். இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாய் கடினமாய் உழைத்து அது நிமித்த அவர்கள் நன்மையினால் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. இன்றைக்கு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற தீபாஞ்சலியும் உடைய காயப்பட்ட கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா.
கர்த்தருடைய கிருபையின் கரம் போதுமானதாக இருக்கட்டும், இரக்கத்தின் கரம் போதுமானதாக இருக்கட்டும் அப்பா. நேற்று தினத்திலே பாஸ்டாமாவுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எதிர்கால ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவருடைய எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றி போடுங்க, பூரண கிருபை விளங்கட்டும். ஏற்ற காலத்திலே சாட்சியாக எங்கள் மத்தியிலே வர உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலே அதிகமான மனோபலத்தையும் சரீரபலத்தையும் ஆத்மபலத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த தேவாலயத்துக்கு என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் அற்புதமாக சந்திங்கப்பா. தெய்வீக கிருபை விளங்குவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியிலே வந்திருக்க சகோதரர் வின்சென்ட், திருமதி வின்சென்ட் அவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்தட்டும். இந்த வாரம் முழுவதுமே வேலைக்கு போகிற மக்களை ஆசீர்வதிங்க, அப்படி கிருபையின் பராமரிப்பில் வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற சகோதரர் ராஜன் அவர்களை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகலமும் அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபையை நாங்கள் உணர்ந்து எங்களோடு, எங்கள் மேல், எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணி வாழ தேவரீர் கிருபை அருள வேண்டும் என்று இரட்சகரின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திற்கிற பிள்ளைகளோடும், பெற்றோரோடும், சகோதர சகோதரிகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.